இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சைஸு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டு வந்து கிட்னியில் ஸ்டோன் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இது ஸ்டோனையே கரைய வைக்கிற தன்மை உண்டு. இது போல் நான் பொடி பொடியாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நல்லா வறும்பு உள்ள ஒரு இந்த மாதிரி கிளாஸோ ஒரு படி சிண்டோ எடுத்து அதை நல்லா 4 குத்த குத்தி எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இந்த இடுக்கியால் நல்லா சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நாரெல்லாம் வந்துடும். வானல் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா படபடன்னு பொரிய விட்டு அலசி வச்ச வாழைத்தண்டை நல்லா பிழிஞ்சு விட்டு அதில் சேர்த்துங்க. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா இப்படியும் அப்படிமா 2 பெரட்டி ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து பார்த்தா நல்லா மெத்துன்னு வந்திருக்கணும். இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு பெரட்டி இதை அப்படியே சுட சுட சாதத்தோடையும் சாப்பிட்லாம். அப்படியே சும்மாவே ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.